மேம் இப்ப தர்பூசணி வந்து கலர் சாயம் பூசப்பட்டது அப்படின்ற மாரி ஊசி ஏத்தி கலர் ஏத்துறாங்கன்னு சொல்லிட்டு நம்ம இந்த சைட்ல இருந்து நெறைய விழிப்புணர்வு குடுக்குறோம். ஆனா சில யூடியூபர்ஸ் வந்து இந்த அன்னைக்கு சாப்பிடும்போது 10 வருஷத்துக்கு முன்னாடி நாங்க தர்பூசணி சாப்பிடும்போதே வெள்ள கலர் சட்டையில கறை ஏற்படும். இப்ப வந்து இந்த கூல் ட்ரிங்க்ஸ் விற்பனையாளர்களுடைய விற்பனை பாதிக்கப்படுதுன்ற காரணத்தினால, இந்த தர்பூசணி விவசாயிகள் மீது இந்த மாதிரியான ஒரு இத திணிக்கிறாங்க. ஊசி ஒரு குச்சி பட்டாலே வந்து அந்த பகுதியில ஃபுல்லாவே வந்து தர்பூசணி அழுகிடும். அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில ஊசிய போட்டு எப்படி வந்து பண்ண முடியும்? இது வந்து அதிகாரிகள் வந்து அவங்களுக்கு அதாவது கூல் ட்ரிங்க்ஸ் விற்பனையாளர்களுக்கு சாதகமா செயல்படுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு யூடியூபர்ஸ் வந்து காமெடியா வீடியோ வெளியிட்டிருக்காங்க. அத எப்படி பார்க்குறீங்க? இந்த தர்பூசணிய பொறுத்தவரையிலும் சார், இது வந்து ஒரு ஒரு வருடமும் வந்து இந்த கோடை காலம் வரும்போது நம்ம இத ஆய்வு பண்றோம். தர்பூசணின்னு இல்ல, ஜூஸ் கடைகள், அந்த எடிபிள் ஐஸ் மேனுஃபேக்சர் பண்றவங்க, ஜூஸ் கடைகள் ஐஸ் கட்டிலாம் போடுறாங்க. இதெல்லாம் வந்து அதிகமா வந்து அதேபோல பஸ் ஸ்டாண்ட்லலாம் வந்து பழங்கள் ஜூஸ்லாம் போட்டு விற்பனை பண்ணிட்டு இருப்பாங்க. தண்ணீர் அதிகமா விற்பனையாகும். ஸோ, அதனால இந்த கோடை காலம்லாம் நாங்க முக்கியமா இந்த 4, 5 விஷயங்கள பார்க்குறோம். முக்கியமா இந்த தர்பூச பத்தி சொல்லும்போது பார்த்தீங்கன்னாக்கா, நாங்க வந்து எங்களோட சித்தாமூர் செங்கல்பட்டு மாவட்டத்துல சித்தாமூர்ல கிட்டத்தட்ட 8000 விவசாயிகள் வந்து பயிரிட்டு அதை அறுவடை பண்ணி வச்சிருக்காங்க. அந்த இடத்துலயுமே வந்து எங்க உணவு பாதுகாப்புல போய் தோட்டக்கலைத்துறையோட அவங்களோட போய் இன்ஸ்பெக்ஷன் பார்த்தோம். ஸோ அந்த இடத்துலலாம் வந்து அங்க எந்த விதமான கலர் போடுறதோ அதெல்லாம் கிடையாது. அவங்க விற்பனை செய்றாங்க. அவங்கள்ட்ட இருந்து இன்னும் 2 பேர் வாங்கலாம். ஒரு ஹோல்சேலர் வாங்குவாரு, டிஸ்ட்ரிபியூட்டர் வாங்குவாரு. அப்புறம் ரீட்டெயில்ல வந்து மக்களுக்கு கிடைக்கக்கூடிய அளவுல இருக்கு. நாங்க வந்து ரெகுலரா வந்து ஒரு வாரத்துல 2 தடவ எங்களோட உணவு பாதுகாப்புல அவங்க ஏரியால வந்து இந்த ஜூஸ் கடைகள், தர்பூசணி பழக்கடைகள் எல்லாமே ஆய்வு பண்ணும்போது, இதுவரையிலும் நாங்க பார்த்ததுல கடந்த 3 வாரங்கள்ல எந்த இடத்துலயுமே இந்த மாரி ஊசி மூலியமா கலர்லாம் செலுத்துறதெல்லாம் நாங்க கண்டறியல.